வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வீர தீர சூரன். விக்ரம் நடித்து இப்போது வந்திருக்கு. ஆக்சுவலி முதல் நாள் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகாமல் நைட்டு தான் வந்து படம் ஆகிருக்கு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து தன்னோட ஃபேமிலியோட ஒரு ஊரில் சின்ன கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பேக்ரவுண்டும் இருக்குது. அந்த நேரத்தில் விக்ரமோட முன்னாள் முதலாளி விக்ரம் கிட்ட வந்து இந்த மாதிரி என் பையனை காப்பாற்று, நம்ம போலீஸ் அதிகாரி வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து விக்ரமோட ஒய்ஃப் வந்து வேண்டாம், போக வேண்டாம், நமக்கு பழைய ரவுடிஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதை கேட்காம முதலாளிக்காக அவரோட பையனை காப்பாற்ற அந்த போலீஸ் அதிகாரி அவர் தான் எஸ்ஜே சூர்யா. ஸோ அவரை வந்து இவர் கொல்றதுக்காக போகிறாரு. போகிற நேரத்தில் சில சம்பவங்களால் போலீஸ் அதிகாரி விக்ரமை இந்த பெரியவரே கொல்ல சொல்கிறாரு. அதுக்கிடையில் பெரியவரோட பையன் அவர் வந்து சுராஜ், அவர் என்ன பண்ணுறாருன்னா விக்ரம் கொஞ்சம் பிடிக்காம இருப்பார். அந்த நேரத்தில் அவரும் விக்ரமோட ஃபேமிலியை வந்து வச்சுக்கிட்டு விக்ரமை அந்த போலீஸ்காரரை கொல்ல சொல்கிறாரு. கடைசியில் விக்ரம் அந்த போலீஸ்காரை கொன்னாரா, இல்லை இந்த பெரியவரை கொன்னாரா, இல்லை அந்த பெரியவரோட பையனை கொன்னாரா அப்படின்றது தான் செகண்ட் ஆஃப் கதை. படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து படம் நகருது முதல் ஹாஃபில். பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து படம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, தேவையில்லாத கொஞ்சம் லென்த்தி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதாவது எடுத்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தால் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். படத்தில் விக்ரமும் அவரோட ஒய்ஃபுக்கு இடையிலான அந்த இன்டிமேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நடிக்க மிகப்பெரிய ஒரு படமாக, அதாவது காட்சிகள் இருக்கிற படமாக இல்லைன்னாலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் நிச்சயமாக விக்ரம் வந்து கவர்றாரு. அதாவது அந்த பெரியவரோட பையனா சுராஜ் மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு, அவரும் நல்லாவே பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா தன்னோட அந்த ஒரு காமிக் ரோலில், அதாவது போலீஸ் அதிகாரியாக வராரு, அந்த காமிக் ரோலில் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஒரு சாங் ஸ்டார்டிங்கில் வர பாடலும் ஜிவியோட மியூசிக்கு மிக பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் வந்து ஒரு ஹிட் படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கடந்த 18 படங்களில் பார்த்திங்கன்னா விக்ரம் ஒரு மெகா ஹிட்டையும் ஒரு 2 சுமாரான ஹிட்டையும் தான் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கிற விக்ரமுக்கு இந்த வீர தூர சூரன் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பபாய்.